மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். தலைவலி எதனால ஏற்படுதுன்னே தெரியல. வயது வித்தியாசம் இல்லாம இப்ப எல்லாம் தலைவலின்னு தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். பல வருஷமா தலைவலியில அவதிப்படுறேன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. சிலருக்கு நாடி நம்ம பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது ரொம்ப கிளியரா தெரியும். என்னன்னா, நாடியில நமக்கு தலையில ப்ராப்ளம் இருக்கு, இல்ல வயிற்று பகுதியில பிரச்சனை இருக்கு. இதனால தலை மற்றும் பின்கழுத்து வலி இருக்கும். இந்த தலை மற்றும் பின்கழுத்து வலி நிறைய பேரை ஆட்டி படைக்குதுன்னு சொல்லலாம். தாங்க முடியல மேம், தலைவலின்னு ஒண்ணு வந்துச்சுன்னா 2 நாள் கூட ஆகுது சரியாகாம அப்படியே இருக்கு. அந்த சமயத்துல எனக்கு ஃபுட் எடுத்தாலும் முடியல. பசி இருக்க மாட்டேங்குது. பசி ஒரு வேளை எடுத்து நான் சாப்பிட்டாலும் உடனே வாந்தி எடுக்கணும் மாதிரி இருக்கு. வாந்தி எடுத்தோடனே கொஞ்சம் கொஞ்சமா தலைவலி குறையுது. இந்த மாதிரி தலைவலி, தலையில இடி இறங்குற மாதிரி வலி இருக்கிறதெல்லாம் நிறைய பேருக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பொதுவாக நரம்புகள் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு தலைவலி ஏற்படுதுன்னு சொல்லலாம். இல்ல ஒரு சிலருக்கு பின்மண்டை மட்டும் வின்னு விண்ணுன்னு வலிக்குது. அந்த பின்மண்டையில இருந்து பின் கழுத்து அந்த செர்விக்கல் ரீஜன் வரைக்கும் ஒரு வலி தாங்க முடியாம வலி இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி பார்த்தோம்னா இப்போ டைஜஷன் நான் சொல்லிட்டேன். டைஜஷன் அப்படின்னா செரிமானம் தொடர்பாக செரிமானத்தில் ஏதாவது ஒரு கோளாறு இருந்துச்சுன்னா நிச்சயமாக தலைவலி வரும். இது பித்தம் சார்ந்து வரக்கூடிய தலைவலின்னு நம்ம சொல்றோம். அதாவது பித்தம் சார்ந்து வரக்கூடிய தலைவலி எப்படின்னா ரொம்ப ட்ரையா வலி அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும். தாங்கவே முடியாது. தலையில உள்ள ஏதோ கொடையிற மாதிரி வலி இருக்கு. எங்கேயாவது போய் இடிச்சுக்கலாமான் இருக்கு. வெளியில என்ன நடக்குதுன்னே தெரியல. அந்த மாதிரி சொல்லுவாங்க. செரியாமை தொடர்பாக வரக்கூடிய தலைவலி எப்படி இருக்கும்னா, நமக்கு முன்னெற்றியில அதிகமான வலி இருக்கும். ஸோ நம்ம பிடரினா பின்பக்கம். ஸோ அப்போ பின்பக்கத்துல இருந்து முன்பக்கம் வரைக்கும் வலி எப்படி ரேடியேட் ஆயிட்டு வர மாதிரியே இருக்கும். ஃபோர்ஹெட் நெற்றியில தாங்க முடியாத வலி, நெற்றியோட 2 பக்கங்களிலும் வலி, தலையை வச்சு அழுத்திக்கிட்டே இருக்கலாமா அப்படின்னு இருக்கும். இந்த மாதிரி சமயங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா, தொடர்ந்து அந்த வலி நிவாரணி பெயின் கில்லர்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால அடிக்கடி நமக்கு இந்த தலைவலி வந்துச்சா உடனே ஒரு மாத்திரையோ 2 மாத்திரையோ 3 hours ஒன்ஸ் 4 hours ஒன்ஸ் தொடர்ந்து 2 நாளும் நம்ம பயன்படுத்துவோம். 2 நாளோ 3 நாளோ பயன்படுத்தி அந்த வலி அப்பாடா போயிடுச்சு விட்டுட்டு அப்புறம் திரும்ப எப்பயாவது வரும்போது பார்த்துக்கலாம். எதனால இந்த தலைவலி வருதுன்றத நிச்சயமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். நாளடைவில் பெரிய ஒரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை அது உருவாக்காமல் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. இப்ப செரிமானம் தொடர்பாக தலைவலினா முன்னெத்தி பகுதியில அதிகமான வலி இருக்கும். 2 பக்கத்திலும், அதாவது முகத்துல 2 பக்கத்திலும் தலையில அதிகமான அழுத்தத்தோட வலி உண்டாகிறத நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு உச்சந்தலையில வலி ரொம்ப அதிகமா இருக்கும். உடல் உஷ்ணம் அதிகமாகும் போது உஷ்ணம் தலைக்கு ஏறும் போதுதான் உச்சந்தலையில் அதிகமான வலியானதை நம்ம பாக்குறோம். ரொம்ப நேரம் வெயில்ல நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களாக இருந்தாலோ, இல்ல சிஸ்டம் ஒர்க் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், அந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்போது கண்களுக்கு அதிகமான ஸ்ட்ரெயின் தரோம் அப்படின்னா உச்சந்தலை மற்றும் பின்மண்டையில வலிகள் அதிகமாக இருக்கும். இதுவே காது சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏதாவது இருக்குன்னா, நமக்கு கழுத்துல இருந்து போகக்கூடிய நரம்புகள்லயும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா, தலையில இந்த காதோட டெம்போரல் ரீஜியன் அப்படின்னு சொல்லுவோம். காதுக்கு மேல இருக்கக்கூடிய எலும்பு பகுதியில அதிகமான வலி நமக்கு தெரியும். இது எல்லாமே பித்தம் தொடர்பாக வரக்கூடிய தலைவலிகள். அதனால செரிமானம் பாதிக்கப்பட்டு வரக்கூடியது. இதுவே கபம் தொடர்பாக வரக்கூடிய வலி அப்படின்னா வித்தியாசமா இருக்கும்னு நம்ம சொல்லலாம். காலையில எந்திரிச்ச உடனே எனக்கு தலை பாரமா இருக்கு, அடுக்கடுக்கா தும்மல் வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. தலை பாரம், அதுக்கப்புறம் மூக்குல இருந்து தண்ணீர் ஒழுகுற மாதிரி இருக்கு. இந்த கண்டிஷன் எல்லாமே கபம் தொடர்பாக வரக்கூடிய தலைவலி. அதிகமான நீர் கோத்திருக்கிறதோ, இல்ல சளி உடல்ல சேர்ந்து இருக்கிறதோ, சுவாசம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறதோ, இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்துச்சுன்னா கபம் தொடர்பாக வரக்கூடிய தலைவலி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா, என்னங்க பித்தம் கபம் சொல்லிட்டீங்க, வாதத்தினால நமக்கு தலைவலியே வராதான்னா, வாதம் நரம்புகளை பற்றி வரும்போது நிச்சயமாக தலையில் வலி ஏற்படத்தான் செய்யும். அப்போ வாத நோயாளிகள் அப்படின்னா ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்கு இல்லையா, மெனோபாஸ் டைம்லயோ இல்ல ஜாயிண்ட் பெயின் சிவியரா இருக்கக்கூடிய சமயங்கள்லயோ நமக்கு வாதம் அதிகரித்து மூட்டுக்கள்லயோ இல்ல நரம்புகளை பற்றி வரும்போது தலையில வலி ஏற்படுது. இந்தந்த காரணங்கள் நம்ம சொல்லிட்டோம். இதற்கு அடுத்ததாக பார்த்தோம்னா, பித்தம் அதிகரித்து கல்லீரல் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா தலையில வலி ஏற்படும். தலை பாரமா இருக்கும், வாந்தி வர மாதிரி இருக்கு, வாந்தி எடுத்துட்டேன் அப்புறம் நார்மல் ஆயிடுச்சுன்னா நிச்சயமாக நமக்கு கல்லீரல் தொடர்பா ஏதாவது பிரச்சனை இருந்து அதனால தலைவலி வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதே மாதிரி பார்த்தோம்னா ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கக்கூடிய சமயங்கள்ல குறிப்பிட்டு சொல்லணும்னா பெண்களுக்கு
இந்த மெனோபாஸ் டைம்லயோ இல்ல பீரியட்ஸ் வர்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடியோ என்னன்னா ஹார்மோன்ஸ் எல்லாமே இம்பேலன்ஸா இருக்கும் பட்சத்துல நமக்கு தலைவலி அதிகமாக வரும். இதை தாண்டி பார்த்தோம்னா சரியா உறக்கம் இல்லை, அதுக்கப்புறம் ரொம்ப டிப்ரெஷன் டென்ஷன்ல இருக்கிறோம் அப்படின்னாலும் தலைவலி. ஸோ அதனால சொல்லுவாங்க, எனக்கு டென்ஷன்ல தலை வலிக்குது, யாரும் என்கிட்ட பேசாதீங்க விட்டுருங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காரணங்கள் இருந்தாலும் நமக்கு தலைவலி அதிகமாக இருக்கும். முழுக்க முழுக்க இது தலைவலி வருதுன்னா இந்தந்த காரணங்களால இருக்கலாம். உடனே நம்ம வந்து அந்த பெயின் கில்லரை எடுத்து உடனே 2-3 நாள் தொடர்ந்து இப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா தலைவலி நிரந்தரமாகிறது மட்டும் இல்லாம உடல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மற்ற உறுப்புகளையும் நம்ம ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்குறோம் அப்படின்றது அர்த்தம். ஸோ அப்ப தலைவலி இருக்கும் பட்சத்தில் மாத்திரைகளை தவிர்த்துட்டு எதனால அந்த தலைவலி அது இயற்கையான முறையில நம்ம எப்படி சரி செய்யலான்றத பார்க்கலாம். முக்கியமாக நம்ம உடல்ல ஆக்சிஜன் லெவல் குறையும் போது தலைவலி ஏற்படுறத நம்ம பார்க்கிறோம். ஆக்சிஜன் லெவல் குறைவதை சரி செய்யணும் அப்படின்னா பிராணாயாம பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள் ரொம்ப நல்லது. இப்போ காலையில ஒரு 15 நிமிடங்களுக்கு நம்ம நல்லா ஒரு மூச்சு பயிற்சி செய்யறது, ஸோ வெளியில போயிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஏரை வந்து நல்லா இன்ஹேல் பண்றது, இல்லை மாலை வேலைகளை அந்த மாதிரி ப்ரீத்திங் பண்றது, இந்த மாதிரியான பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். மனதை ஒருநிலைப்படுத்துறது இல்லை மெடிடேஷன் மாதிரியான பயிற்சிகளை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதிகமான ஸ்பைசி ஃபுட்ஸ், காரமான உணவுகள் திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணி சாப்பிட்றோம் இல்லைங்களா, இங்கே தாங்க தலைவலியே ஸ்டார்ட் ஆகுது. என்னன்னா நம்ம ஒரு உணவு வெளியிலேருந்து வேற வாங்கிட்டு வருவோம், அதை சாப்பிட்டுட்டு மீந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுருவோம், திரும்ப சூடு பண்ணி சாப்பிட்றது. காலையில் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறேன், நமக்கு இந்த மாதிரி ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை, அதனால நைட் வாங்கினது இருக்கு, அதை சூடு பண்ணி காலையில சாப்பிட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான ஃபுட்ஸை திரும்ப திரும்ப ரீஹீட் பண்ணும்போது நமக்கு தலைவலி ஏற்படுறதுக்கான நிச்சயமான வாய்ப்புகள் இருக்கு. இதற்கு அடுத்ததாக நம்ம எடுக்கக்கூடிய சில மூலிகைகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். அது தலைவலியை குறைப்பதற்கு சில மூலிகைகள் இருக்கு. வீட்டிலேயே நம்ம என்ன பண்ணலாம்னா இஞ்சி பயன்படுத்தலாம். இஞ்சி மஞ்சள் சேர்த்து இஞ்சி டீயை வந்து பயன்படுத்தலாம். இதுல முக்கியமாக லவங்காதி சூரணம் சித்த மருத்துவத்தில் இருக்கு. லவங்காதி சூரணம் சொல்லும்போது உடல்ல எங்க வலி இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு லவங்காதி சூரணத்தை நம்ம பயன்படுத்தலாம். இந்த லவங்காதி சூரணம் தலைவலி இருக்கும் பொழுது தொடர்ந்து 3 நாட்களுக்கு 2 வேளை நம்ம சாப்பிட்டுட்டே வந்தோம்னா வலி வந்து குறையும். உடல்ல எங்க வலி இருந்தாலும் குறையும், முக்கியமாக தலைவலி இருந்தால் இதை குறைக்கும். இதுவே கபம் சார்ந்து வரக்கூடிய வலியாக இருக்கும் பட்சத்தில் சாம்பிராணி படிகார பத்து நம்ம போடலாம். இது ரெண்டுமே என்னன்னா நீரை வந்து ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இதுக்கு இருக்கு. அப்போ சாம்பிராணி, படிகாரம், மஞ்சள் இது 3ஐயும் நல்லா அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதை வந்து நெத்தியில பத்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா நீரேற்றம் தொடர்பாக வரக்கூடிய சைனஸ் தலைவலிகளுக்கு மிக சிறந்தது. இது எங்கெங்க நான் ரெடி பண்றது அப்படின்னா நீர்க்கோவை மாத்திரை அப்படின்னு சித்த மருத்துவத்துல கிடைக்குது. இந்த நீர்க்கோவை மாத்திரையை வாங்கிட்டு வந்து 3 to 4 மாத்திரையை வெந்நீர்ல விட்டு நல்லா குழைச்சி முகத்துல பத்து போட்டுக்கிட்டே வந்தோம்னா நீரேற்றம் இருக்கு இல்ல சைனசைட்டிஸ் இருக்குன்னா அந்த நீரை வந்து ஈர்ப்பதற்கு இது பயன்படுதுன்னு சொல்லலாம். ஸோ முக்கியமாக இந்த மாதிரி தலைவலி இருக்கும் பட்சத்தில் அதிகமா நம்ம என்ன பண்ணுவோம்னா காஃபி ஸ்ட்ராங்கா குடிப்போம். அந்த டைம்க்கு அது ஓகேனாலும் அந்த ஸ்ட்ராங்கான காஃபி குடிக்க குடிக்க என்ன ஆகும்னா அல்சர், வயிற்று சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்கு. வயிற்று புண்களும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதையும் நம்ம தவிர்த்துட்டு வெந்நீரோ இல்ல நேச்சுரலா இருக்கக்கூடிய சுக்குமல்லி காஃபி குடிக்கலாம். அல்லது இந்த சுக்குமல்லி காஃபில கருப்பட்டி சேர்த்து குடிக்கிறது, ஏலக்காய் லவங்கப்பட்டை டீ குடிக்கிறது, இந்த மாதிரி குடிச்சோம்னா தலைவலி குணமாகும். அதே மாதிரி மிளகு 4 மிளகு இல்ல 3 மிளகு வெற்றிலையில் வைத்து நல்லா மென்னு சாப்பிட்டுட்டு வந்தோம்னா அடிக்கடி ஏற்படக்கூடிய தலைவலி குணமாகும். முக்கியமாக உஷ்ணத்தினால் ஏற்பட்ட தலைவலி குணமாகணும்னா எண்ணெய் குளியல் மிகவும் சிறந்தது. இந்த எண்ணெய் குளியல் எடுப்பதற்கு பார்த்தோம்னா இந்த கற்றாழை தைலமோ இல்ல வெந்தயத்தை வந்து எண்ணெயில போட்டு அந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னாலும் தலைவலிக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இருக்கும். அதே மாதிரி செரியாமை சார்ந்த பிரச்சனையால் தலைவலி வருது, ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால தலைவலி வருதுன்னா அதற்கேற்ற சித்த மருந்துகள் எடுக்கும்போதும் தலைவலி குணமாகும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம்.